அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஆர்த்ரைட்டிஸில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. இப்போ ஒரு சிலது பார்த்தீங்கன்னா வந்து மூட்டு மட்டும் வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வந்து காலில் இருக்க மூட்டு மட்டும் வலிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே இப்போ கையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 இடம் அப்படி வந்து இருக்கும். அதுலேருந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் சொல்கிறேன். இந்த ஜாயிண்ட் ஒவ்வொரு எலும்பும் வந்து சேர்றதுல அந்த இது அப்புறம் இங்கே இதில் எல்போவில் அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து எங்கெங்கே ஜாயிண்ட் செய்கிறதோ அந்த இடம் எல்லாமே வந்து அவங்களுக்கு வலிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஏஜில் இருந்து உங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் அந்த மாதிரி இருக்குது. வந்து இதில் வந்து பாதிக்கப்படுறவங்க பெண்கள் தான் வந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து அவங்க நிறைய வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தான் இருப்பாங்க அந்த பெண்கள். அப்புறம் ப்ரெக்னென்சி இருக்கும்போது சரி அப்போ நல்லா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து இந்த மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து வந்துடும். அதுக்கு நமக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸசைசஸ்லாம் வந்து சிம்பிளான செய்யக்கூடிய எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ண போகிறோம். இந்த பகுதியில் வந்து நம்ம கைகளுக்கு மட்டும் பண்ண போகிறோம். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கையில் இருக்கிறத மட்டும் நம்ம பண்ண போகிறோம். ஒரு 4 வந்து பயிற்சி இருக்குது. அந்த 4ஐயும் ஒன்று ஒன்றா அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே வந்துடலாம். இப்போது ஒவ்வொரு பயிற்சியாக வந்து பார்க்கலாம். இப்போது கைகளை வந்து இப்படி எடுத்துக்கலாம். கைகளை வந்து இந்த கொஞ்சமாக மட்டும் இப்படி மடக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்னா ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதை மாதிரி வந்து ஒன்றா அந்த மாதிரி மடக்கிட்டே வர போகிறோம். 2 கையிலையுமே வந்து சேர்த்து அப்படியே செய்யலாம். அதாவது கொஞ்சம் இப்படி வந்து மடக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்படி மட்டும் மடக்க போகிறோம். கைகள் இந்த வந்து கட்டவரலையும் சேர்த்து வந்து இப்படி மடக்க போகிறோம். மடக்கிட்டு அப்படியே நீட்ட போகிறோம். பொறுமையாக வந்து தான் பண்ண முடியும் அவங்களுக்கு. ஏன்னா உடனே பண்ண முடியாது. காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. எழுந்த உடனே வந்து அவங்களுக்கு நார்மலாக வந்து நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரியும் வந்து அவங்களுக்கு வந்து வேலை செய்ய முடியாது. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ஜே வந்து நார்மலாக வந்து எல்லாமே பண்ண முடியும். இப்போது பாருங்கள் இப்படி இருக்குன்னா கொஞ்சமாக வந்து இப்படி மடக்கிடணும். அப்புறம் அப்படியே நீட்டணும். ரொம்ப பொறுமையாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேகமாக வந்து பண்ண முடியாது அவங்களுக்கு. அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டே வர போகிறோம். இது வந்து நீங்கள் உட்காந்துட்டும் செய்யலாம், இல்லை நின்றுட்டும் செய்யலாம், இல்லை சேர்லேயும் உட்காந்துக்கலாம். நான் இப்போ உட்காந்துருக்க மாதிரி அவங்களுக்கு உட்காரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால நாற்காலியில் வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பெட்டில் கூட உட்காந்துக்கலாம். எப்படி வந்து செய்ய முடியுமோ அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கையில் தானே வந்து நம்ம செய்யணும். அந்த மாதிரி பொறுமையாக வந்து செஞ்சுட்டே வரலாம். இது மாதிரி கண்டிப்பாக 30 தடவை வந்து செய்யணும். பொறுமையாக அப்படியே செஞ்சுட்டே வந்துட்டு ஒரு 3 தடவை 4 தடவை வந்து செஞ்சுட்டு இருக்கலாம். எப்போ தோணுதோ அதெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்கலாம். இதுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு முன்னாடியா சாப்பிட்டதுக்கு பின்னாடியா அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லை. இந்த மாதிரி செஞ்சிடும். கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போது நம்ம கை இந்த ஃபஸ்ட்டு பயிற்சி செஞ்சவங்க இப்படி வச்சியும் பண்ணலாம், இல்லை மடி மேலே வச்சியும் பண்ணலாம். ஏன்னா இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால மடி மேலே வச்சுமே வந்து நீங்கள் இப்படி பண்ணலாம். எப்படி உங்களுக்கு வசதி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போது பயிற்சி 2க்கு போயிடலாம். 2ல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முழுசாக வந்து அப்படி மடக்க போகிறோம். எல்லா விரலுமே வந்து இப்படி சேர்த்து வந்து இப்படி மடக்க போகிறோம். பொறுமையாக வந்து இப்படி எடுக்க போகிறோம். முடிஞ்சால் வந்து நல்லா இப்படி விரிக்க கூட செய்யலாம். அவங்களுக்கு எப்படி இப்படி விரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா இப்படி ஸ்ட்ரெச் கிடைக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா இப்படி ஸ்ட்ரெச் கிடைக்கும் இந்த இடத்துலலாம். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அப்படி மூடிட்டு அப்படியே வந்து திறக்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சுலபமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் அவங்க டெய்லி வந்து செஞ்சுட்டே வரணும். அதுதான் ஒரே ஒரு விஷயம். ரெகுலராக பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 தடவை அந்த மாதிரி செஞ்சுட்டே வந்து 30 டைம் செய்யணும். 4 தடவை செஞ்சுட்டே வந்தோம்னா டெய்லி செஞ்சோம்னா நல்லா வந்து பலன் இருக்கும் அவங்களுக்கு. இதனால் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதனால வந்து இப்போ தனியாக வெறும் கைகளுக்கு மட்டும் செய்கிற மாதிரி வந்து நான் சொல்கிறேன். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்தது பயிற்சி 3க்கு வந்து போகலாம். 3ல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இது மணிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடமும் வந்து அவங்களுக்கு எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒவ்வொரு கையாக வந்து பண்ணலாம், இல்லை 2 கையுமே சேர்த்து பண்ணலாம். நான் ஒன்று சொல்கிறேன். இங்கே வந்து இந்த கையை வந்து இப்படி கீழே பிடிச்சிக்கலாம். கீழே பிடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக வந்து இப்படி கீழே வந்து தொங்க விட போகிறோம். அப்படியே வந்து இப்படி மேலே கொண்டு வரப்போம். அப்போது இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும். அப்போ அந்த இடம் வந்து நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். அப்படியே லூசன் ஆகிடும்.
தளர்வடைஞ்சிரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். பொறுமையாக பண்ணணும். அதே மாதிரி இப்போ இந்த கையில் பண்ணிக்கலாம். அதாவது மணிக்கட்டுக்கு கொஞ்சம் கீழே வந்து பிடிக்கணும். இந்த இடத்துல பிடிச்சிங்கன்னா அது வந்து ஈஸியாக போகாது. அதனால கொஞ்சம் இப்படி கீழே அப்படி பிடிச்சிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அப்படி மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி கீழே போயிட்டு மேலே வரும். இப்போ 2 கையுமே சேர்த்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அப்படியே அப்படி கீழே பண்ணலாம். அப்படி கீழே வச்சுட்டு இப்படி வரும். ஒவ்வொரு கையாகவும் பண்ணலாம். 2 கையும் ஒரே நேரத்தில் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். அவங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பயிற்சியும் கண்டிப்பாக 30 தடவை செய்யணும். ஒரு கீழே ஒரு மேலே வந்துச்சுன்னா அது ஒரு தடவை, அந்த மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பயிற்சி 4. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்மளோட இந்த ஃபிங்கர் டிப்பையும் வந்து நம்ம டச் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி இங்கே எடுத்து இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து டச் பண்ணி எடுக்க போகிறோம். ஒவ்வொரு விரலாம், கட்டை விரலும் ஒவ்வொரு விரலும் சேர்த்து வந்து பண்ண போகிறோம். அப்போது இந்த மாதிரி மடங்கி மடங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து அவங்களுக்கு நல்லா லூசன் ஆகிடும். இப்படி வச்சு வச்சு பண்ண போகிறோம். கட்டை விரலை வச்சு ஒவ்வொரு விரலை டிப்பை வந்து நம்ம பண்ண போகிறோம். பொறுமையாக பண்ணுறதுனால பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்குனால வேகமாக பண்ண முடியுதுங்கிற மாதிரி இருந்தாலும் வேகமாக பண்ணிக்கலாம். இதுவும் வந்து 30 முறை செய்யணும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம அந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்க்காக வந்து ஒரு 4 பயிற்சி வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி பண்ணிடுறேன். முதல்ல வந்து இந்த பாதி மட்டும் மடி மடக்கிட்டு பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு முழுசாக மடக்கிட்டு பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு மணிக்கட்டை வந்து பார்த்தோம். ஒரு கையிலையும் பண்ணலாம், இல்லை 2 கையிலையுமே பண்ணுற மாதிரியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிங்கர் டிப்பையுமே வந்து நம்ம டச் பண்ணோம். இந்த 4 பயிற்சிகள் இருக்குது. இதுமாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்குது. இப்போ குறிப்பிட்டது ஒரு 4 பயிற்சி மட்டும் நம்ம செஞ்சு ஒரு கைகளுக்கு மட்டும் பார்த்தோம். அடுத்த வர பகுதிகளில் வந்து கால்களுக்கோ இல்லை தோள்பட்டைகளுக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம செய்யலாம். இந்த பயிற்சியில் நம்ம செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.